வணக்கம். மூன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்திகள். இந்திரா நகரில் 5 முனை போட்டியால் விறுவிறுப்பு. தமிழக உள்ளாட்சி தேர்தலை போன்று புதுவை இடைத்தேர்தலில் திமுக காங்கிரஸ் தனித்து போட்டி. முருங்கம்பாக்கம் அரசு பள்ளியில் மின்தடை. விடுமுறை நாளில் ஆர்வமுடன் வந்த மக்கள் ஸ்மார்ட் கார்டு பணி பாதிக்கப்பட்டதால் ஏமாற்றம். PNL சொத்துக்களை தனியார் வங்கிகள் விற்பனை செய்ய அரசு தடை விதிப்பது அவசியம். தனியார் நிதி நிறுவன முதலீட்டாளர்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமை துவங்குவதால் 5 முனை போட்டியால் அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. புதுவை இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அக்டோபர் 13ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமை துவங்க உள்ளது. கடந்த தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற NR காங்கிரஸ் வெளியேறியுள்ளதால் இந்த தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிடுகிறது. இந்நிலையில் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரான மாநில பொருளாளர் பாஸ்கரன் போட்டியிடுவார் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இந்திரா நகர் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் NR காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் யார் என்பதை நியமனம் செய்ய மாநில காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் டில்லி சென்று காங்கிரஸ் பொறுப்பாளர் குலாம் நபி ஆசாத்தை சந்தித்து பேசினர். இதில் கடந்த தேர்தலின் போது போட்டியிட்ட ஆறுமுகத்தை மீண்டும் களமிறக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. NR காங்கிரசுக்கு பாமக ஆதரவளித்துள்ள நிலையில் திமுக தனித்து போட்டியிடுவதா அல்லது காங்கிரசுக்கு ஆதரவளிப்பதா என்ற குழப்பத்தில் உள்ளது. தமிழகத்தில் நடைபெற இருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் திமுக காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவதால் இந்திரா நகர் தொகுதியில் இரு கட்சிகளும் தனித்து போட்டியிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. NR காங்கிரஸ், திமுக காங்கிரஸ், அதிமுக, பாஜக போன்றவை தனித்து போட்டியிடுவதால் ஏற்பட்டுள்ள 5 முனை போட்டியால் அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. புதுவை முருங்கம்பாக்கத்தில் மின்தடை காரணமாக ஸ்மார்ட் கார்டு பதியும் பணிகள் பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். புதுவை முருங்கம்பாக்கம் தீரன் சத்தியமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 16ஆம் தேதியில் இருந்து ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு போன்ற பணிகள் நடைபெற்று வந்தன. 3ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை அடையாள சான்றிதழ், முகவரி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றின் நகலுடன் பொதுமக்கள் காலையில் இருந்தே பள்ளியில் கூடியிருந்தனர். ஆனால் அங்கு ஏற்பட்ட மின்சார கோளாறு மற்றும் மின்தடை போன்றவற்றினால் ஸ்மார்ட் கார்டு பதியும் பணிகள் பாதிக்கப்பட்டது. இதனால் விடுமுறை நாளில் வேலையை முடித்துவிட வேண்டும் என்று காத்திருந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர். பிற்பகலுக்கு பின்னர் மின்தடை சரி செய்யப்பட்ட பின்னர் ஸ்மார்ட் கார்டு பணிகள் நடைபெற்றன. புதுவை PNL சொத்துக்களை பறிமுதல் செய்ய சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்க வேண்டும் என தனியார் நிறுவன முதலீட்டோர் பாதுகாப்பு சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுவை தனியார் நிறுவன முதலீட்டோர் பாதுகாப்பு சங்க கூட்டம் அதன் தலைவர் கோவிந்தசாமி தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கூட்டத்தில் புதுவை அரசால் கைப்பற்றப்பட்ட சொத்துக்களை தனியார் வங்கிகள் ஏலம் நடத்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதால் இதனை முதல்வர் ரங்கசாமி தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், நீதிமன்றம் PNL உரிமையாளர்களுக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்து கைது செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் புதுவை PNL சொத்துக்களை பறிமுதல் செய்ய சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்க வேண்டும் என தனியார் நிறுவன முதலீட்டோர் பாதுகாப்பு சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுவையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை மாநாட்டில் முதலியார்பேட்டை தொகுதியின் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதலியார்பேட்டை கிளை மாநாடு கட்சியின் அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கிளை செயலாளர் சக்திவேல் தலைமை தாங்க சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியின் பொருளாளர் சலீம், நகர செயலாளர் ஆனந்த், ஏகாம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முதலியார்பேட்டை தொகுதி சாலை வசதி, சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர், சுடுகாட்டு பாதை சீரமைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் முதலியார்பேட்டை தொகுதி கிளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு கடந்த பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு ஃபெவிகால் சாம்பியன் கிளப் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளுவர் சாலை கௌரி மஹாலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் ஃபெவிகால் சாம்பியன்ஸ் கிளப் அமைப்பாளர் முத்துராமன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைவர் சிவகுருநாதன், ஆலோசகர் பத்மநாபன், செயலாளர் கணேசன், பொருளாளர் ஞானவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குழந்தைகள் மருத்துவமனையில் கருத்தரங்கம். கூடுதல் பணிகளால் ஏற்படும் மன அழுத்தத்தை போக்க செவிலியர்களுக்கு விளக்கம். உசேன் பிறந்தநாள் ஓவிய போட்டி. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று உற்சாகம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. ஐஓபி, எல்ஜி, சீமன்ஸ், வேர்ல்பூல், சாம்சங் கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க. வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சிம்னிஸ், விரைவாக சமைக்கிற ஹாப்ஸ். 0% ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமறை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை சித்தி விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவினை ஒட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காந்தி வீதியில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் கோவிலில் 26ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த சில தினங்களாக வீதி உலா மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஊஞ்சல் உற்சவம் சனிக்கிழமை இரவில் நடைபெற்றது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை சித்தி விநாயகர் கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். பெட்ரோல் மீதான விலையேற்றத்தை திரும்ப பெற வலியுறுத்தி புதுவையில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் விலையேற்றத்தினால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விலையேற்றத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி புதுவையில் பாரதிய ஜனதா கட்சியினர் சனிக்கிழமை மாலை பெரியார் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு மாநில தலைவர் தாமோதர் தலைமை தாங்க மாநில பொதுச் செயலாளர் அன்புச்செல்வன், முன்னாள் தலைவர் விஸ்வேஸ்வரன், கேசவலு, துணைத் தலைவர் இளங்கோவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற பாரதிய ஜனதா கட்சியினர் பெட்ரோல் விலையை திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். புதுவை ராஜீவ்காந்தி மகளிர் மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் செவிலியர்களுக்கான பணிகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. பயிற்சி இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் வரவேற்புரையாற்ற சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட டாக்டர் பரஞ்சோதி செவிலியர்கள் சிறந்த முறையில் பணியில் செயல்படுவதற்கான முறைகள், பணி பளுவால் ஏற்படும் மன அழுத்தம், அதனால் ஏற்படும் நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள், தீர்வுகள் குறித்து உரையாற்றினார். இதில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த செவிலியர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இந்தியாவின் பிகாசோ ஓவியர் MF உசேனின் பிறந்த நாளை முன்னிட்டு எல்லோரோ ஓவிய பள்ளியின் சார்பில் ஓவிய போட்டி லெலின் வீதியில் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு துரைராஜ் தலைமை தாங்க செல்வதுரை நீஸ் முன்னிலை வகித்தார். சரவணன் வரவேற்புரையாற்ற போட்டிகளை ஆதவன் துவக்கி வைத்தார். புதிய தூரிகைகள் நிறுவனர் அன்பழகன், அரிக்குமேட்டு ஆர்ட் அகாடமி ஓவியர் சுகுமாரன் ஆகியோர் வாழ்த்தி பேச பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் போட்டிகளில் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். பரமக்குடியில் தலித் மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலித் சமூகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான இமானுவேல் சேகரனின் நினைவு நாளை ஒட்டி பரமக்குடியில் அஞ்சலி செலுத்த சென்ற தலித் மக்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 7 பேர் பலியாயினர். பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இப்பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சனிக்கிழமையன்று நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு செயற்குழு உறுப்பினர் ராஜாங்கம் தலைமை தாங்க மாநில செயலாளர் பெருமாள் கண்டன உரையாற்றினார். இதில் கலந்து கொண்ட கட்சியினர் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் double offer.
மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சீனியர் எஸ்பி சந்திரன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை இறகு பந்து கழகம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் புதுவை, காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதிகளில் இருந்து வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா சனிக்கிழமையன்று நடைபெற்றது. சங்க தலைவர் அரவிந்தன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் வைத்தியநாதன், சீனியர் எஸ்பி சந்திரன் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் இறகு பந்து கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 90 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் இடியுடன் கூடிய மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். இந்திரா நகரில் 5 முனை போட்டியால் விறுவிறுப்பு. தமிழக உள்ளாட்சி தேர்தலை போன்று புதுவை இடைத்தேர்தலில் திமுக காங்கிரஸ் தனித்து போட்டி. முருங்கபாக்கம் அரசு பள்ளியில் மின்தடை. விடுமுறை நாளில் ஆர்வமுடன் வந்த மக்கள் ஸ்மார்ட் கார்டு பணி பாதிக்கப்பட்டதால் ஏமாற்றம். PNL சொத்துக்களை தனியார் வங்கிகள் விற்பனை செய்ய அரசு தடை விதிப்பது அவசியம். தனியார் நிதி நிறுவன முதலீட்டாளர்கள் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.